Hi friends, welcome to Healthy Food. இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து மெனு 1 வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பருப்பு பண்ணிடலாம். இதுக்கு பாசிப்பருப்பை வந்து 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இந்த பாசிப்பருப்பு வறுத்து ஆற வச்ச பருப்பு. இது கூட நீங்கள் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு போடலாம். நான் வெள்ளைப்பூடு மட்டும் சேர்த்துறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதை வந்து இப்போ அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. அடுப்பில் வச்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. அப்போ தான் பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும். இதை வந்து மூடி சிம்மில் அப்படியே வேக வச்சிடலாம். இப்போ அது வெந்துட்டு இருக்க கேப்பில் இட்லி ஊற்றி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இட்லி ஊற்றி வச்சாச்சு. பருப்பும் வந்து 3/4 வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். இதை வந்து மூடி இன்னொரு 3-4 நிமிஷம் வேக வச்சிடலாம். நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பருப்பு வெந்துருச்சு. இப்போது அந்த பருப்பை வந்து சிம்மில் வச்சு அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வெந்துட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 5-6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கங்க. இதை நல்லா வதக்கிட்டு நான் 1 வரமிளகாய் சேர்த்துறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகாய் பொடி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால தான். 1 சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலக்கிடலாம். இப்போ பாருங்கள், பருப்பும் நல்லா வெந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ பருப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்படி நல்லா கரண்டி வச்சு கலக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பருப்பு நல்லா குழஞ்சிக்கும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போது தக்காளி வதங்கிருச்சான்னு பார்ப்போம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தயார் பண்ணி வச்ச பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த பாத்திரத்துக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலக்கிடலாம். இப்போ இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இட்லி எடுத்துடலாம். பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இட்லியும் எடுத்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து ராகி புட்டு வந்து பண்ணிடலாம். இதுக்கு வந்து 1 கப் ராகி மாவு, கொஞ்சமாக வந்து உப்பு எடுத்துருக்கேன். எடுத்துட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ சுடு தண்ணி வந்து காய்ச்சி வச்சுக்கணும். சூடான தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு இதை நல்லா பிசைஞ்சிடலாம். உங்களுக்கே தெரியும், ராகி புட்டு பண்ணுறதுக்கு அந்த பிசைகிறது தான் ரொம்ப முக்கியம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். உங்களால் அப்படியே தண்ணி விட்டால் அளவு தெரியாதுன்னா கையில் விட்டு தெளிச்சுக்கணும். தெளித்து பிசைஞ்சுக்கங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு பிசையணும். இப்போ பாருங்கள், இது கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்படி பிடிக்க வரணும். உடச்சி விட்டால் ஈஸியாக உடஞ்சிடணும். இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாவை. அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் ரொம்பவும் நல்லாயிருக்கும். புட்டு வந்து ரொம்பவும் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. இப்போது இட்லி பாத்திரத்தில் இட்லி துணி போட்டுட்டு நம்ம தயார் பண்ணி வச்ச மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இட்லி சட்டியில் தண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணி வந்து சூடாகிட்டு இருக்குது. இதை வந்து நல்லா கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ராகி புட்டு வந்து தயாராகிடுச்சு. இதை எடுத்துடலாம். நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இப்படி கரண்டி வச்சு அமுத்தி விட்டிங்கன்னா லேசாக கட்டியாக இருக்க மாதிரி இருந்தாலும் நல்லா உடஞ்சி நல்லா அப்படியே சாஃப்டாக வந்துடும். இது கூட நான் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துறேன். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து நான் சேர்த்துறேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூட்டவோ குறைக்கவோ நம்ம செஞ்சுக்கலாம். இது கூட நான் வந்து இன்றைக்கி கரும்பு சக்கரை இருக்குது இல்லையா, அதை வந்து சேர்த்த போகிறேன். நாட்டு சக்கரை இருக்குது இல்லையா, அதை வந்து சேர்த்துறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பட்டியை துருவி சேர்த்தலாம். இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சிம்பிளாக ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் மெனு 1 நம்ம இன்றைக்கி செஞ்சு முடிச்சிருக்கோம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலையே நட்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதனால் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி பிளேட்லேயே வச்சு கொடுத்துருவேன் காலையில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.